ஹாய் சிலுக்குட்டீஸ், நான் வந்துட்டு மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி முதலீட்டில் நான் எப்படிக்கா ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. அதாவது ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் சொல்லுங்கக்கா. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், வீட்டை விட்டு நான் வெளியிலையும் போகக்கூடாது, ஆனால் வீட்டிலே இருந்து நான் வந்து எது செய்யணும், ஏன்னா எனக்கு கை குழந்தைங்க இருக்கிறாங்க, இல்லை என் மாமியார் வேலைக்கு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற அத்தனை பேருக்கு உண்டான வீடியோ தான் இது. இதில் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சூப்பராக ஜாலியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யாருக்கையும் நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு மெயின் தேவை என்னென்னா உங்களோட திறமை, டைமு, இன்டர்நெட்டு. இது அவ்வளோதான் நமக்கு தேவை. இது எல்லாத்தையுமே நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எது நமக்கு வந்து டைம் செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தான். இதில் மெயினாக நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட திறமை, டைமு அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ரெண்டும் தான் தேவை. இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ரொம்ப ஈஸியாக, தெளிவாக, அதே சமயம் நல்ல வருமானம் குறையக்கூடிய டாப் 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நான் இதில் வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானா கூட உங்கள் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்ம. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் என்ன செய்யணும், லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு, ஹைப் பட்டன் எனக்கு இன்னும் வரலையாம்ப்பா. யூடியூப்காரனுக்கு எனக்கு ஏதோ சண்டை போல எனக்கு தரவே மாட்டேங்கிறான். சரி தரும்போது தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நீங்கள் அது வரைக்கும் லைக்கையும் கமெண்ட்டையும் பண்ணி விட்டு போங்க, ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கிங். என்னக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹோம் பேக்கிங் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான். யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சரி ஒரே பேக்கிங் பேக்கிங் பேக்கிங், இல்லைன்னா கேட்ரிங். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவே திடீர்னு ஒரு சாப்பாட்டு குரூப் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் என்ன ஆட் பண்ணியிருந்தாங்க, என்னடா இது என்னெல்லாமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க காலைல மதியானம் சாயந்தரம்னு சொல்லிட்டு நல்லா சமையல் பண்ணி அதை வந்து வீடியோவாக போடுறாங்க. அதை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மீல்ஸ் எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்ட்டு அவங்க போடும்போது நல்ல ஒரு ரீச் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒன்றே கேட்ரிங் நல்லா சமைக்க தெரிஞ்சிச்சுன்னா கேட்ரிங் பண்ணுங்கள். கேட்ரிங் பண்ணனா வீட்டிலே இருந்து பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தே அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ஹோம் பேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, குக்கீஸ்லாம் நான் செய்வேன், மில்லட் குக்கீஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ஏன்னா இப்போ பேக்கிங் வந்து கடைகளை விட வீட்டில் செய்கிறவங்கள வந்து ரொம்ப வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். இதை எப்படி விற்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா, வாட்ஸ்அப் வழியாக ஆர்டர் எடுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு விடுங்க. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் குக்கிங் செட்டப் வேணும். அடுத்து பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே ஈஸி தான். மீஷோவில் போய் பார்த்தாலே போதும், நமக்கு தேவையான அத்தனை பேக்கிங் மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ஈஸியாக ஆரம்பிக்கலாம். 2வது இடத்த யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டிக்கோ அண்ட் டெய்லரிங் தான். டெய்லரிங் இல்லாத மனுஷங்களே தெரியாதுப்பா அப்படிங்கலாம். ஏன்னா ஒரு தெருவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் ஒரு 7-8 பேருக்காச்சும் டெய்லரிங் கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் போய் ஒரு கிளாஸ் எடுத்து போய் படிக்க தான் போவோம். அப்போ நான் படிக்கும்போது 150 ரூபா ஒரு ஃபீஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து 500 ரூபா, 1000 ரூபா, 1500 சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து வந்து போய்கிட்டே இருக்கு. நீங்கள் டெய்லரிங்கையும் கற்றுக்கங்க. ஏன்னா பொட்டிக்கு ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து டெய்லரிங் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது, ப்ளவுஸ் டிசைனிங், ஆல்டர்னேட் பண்ணுறது, ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எது வேணாலும் பண்ணலாம். ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர்லாம் கிடச்சிதுன்னா வேறு லெவலில் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூல்லையே நீங்கள் போய் ஆர்டர் கேளுங்க, உங்களுக்கு வந்து தருவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக தையல் மிஷின் இருக்காது. எப்படியும் தையல் மிஷின் ஒரு 10 வீட்டுக்கு ஒரு 15 வீட்டுக்கு தள்ளி தான் இருக்கும். இல்லைனா ஒரு தெருவுக்கு ஒருத்தர்கிட்டே இல்லை 2 பேர்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், உங்கள்கிட்ட வந்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நைட்டியே எடுத்துக்கங்களேன். ஒரு நைட்டி எடுத்து அதை ஓரம் அடிக்கனா கூட 50 ரூபா ஆச்சு. அப்படி தானே? எங்கள் ஊர் சைடு 50 ரூபா, உங்கள் ஊர் சைடு எவ்வளோன்னு தெரியல. இதில் ஆல்ட்ரு பண்ணி அடிக்கிறதா இருந்தால் 100 ரூபா அப்படி கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபானாலும் மாதத்துக்கு வந்து 3000 ரூபா ஆச்சு. ஒரே ஒரு நைட்டியை மட்டும் சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதுவே ஒரு நாளைக்கு ஒரு சாரீ, சாரம், இன்னும் நிறைய இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி சம்பாதிக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாகவே நம்மளுடைய தேவைகளை வந்து நிறைவேற்ற முடியும். நம்ம யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம். இதுக்கு தேவையானது நிறையாலாம் இல்லை, வெறும் தையல் மிஷின் மட்டும்தாங்க. டிசைன் சாம்பிள்ஸ்லாம் நிறைய வச்சுக்கோங்க. பின்ட்ரெஸ்ட்டுன்ட்டு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் பார்த்தாலே நிறைய சாம்பிள்ஸ் வரும். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்ஸ்டா குரூப்லேயும் நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கலாம். ஸோ இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? 3வது ஆன்லைன் ரீசெல்லிங். மீஷோ மாதிரி ஆப்பில் பொருள்லாம் வாங்கிக்கோங்க. பொருள்லாம் வாங்கி மார்ஜின் வச்சு நீங்களே சம்பாதிக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சூப்பராக அதில் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து நீங்கள் நிறைய பொருள் கலெக்ட் பண்ணி வாங்குறீங்கன்னு வைங்களா, அதாவது அதில் வச்சு நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு விற்கிறது. இது வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இதை என்னையும் கூட ட்ரை பண்ண சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லை. ஏற்கனவே நான் 1008 வேலையில் இருக்கிறதுனால நான் இந்த ஒரு வேலையில் மட்டும் இறங்கலை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கடக்கணுங்கிற அவசியமே இல்லை. இதில் மூலமாக நம்ம கையில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து அமையும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டா, இது மட்டும்தான் நமக்கு வந்து தேவை.
4வது பியூட்டி சர்வீசஸ் அட் ஹோம். இது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இந்த காலத்தில் ஃபேஷியல், மெஹந்தி, பிரைடல் மேக்கப் இல்லாமல் யாருமே கல்யாணம் பண்ணுறதே கிடையாது. ஏன் சாரீ டிராப்பிங், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் முதற்கொண்டு எல்லாமே ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே புக் பண்ணிடுறாங்க. அந்த காலத்தில் கல்யாணத்தில் நாங்களே சின்ன குழந்தைங்கள பார்த்துருக்கோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அப்போ தான் சாரீ கொண்டு வருவாங்க. ப்ளவுஸை கூட மாற்ற மாட்டாங்க. ப்ளவுஸுக்கு மேலேயே ப்ளவுஸை போட்டு சாரியும் கட்டி விட்டு தலை நிறைய பூவையும் வச்சு விட்டு உட்கார வச்சுருவாங்க. இதுதான் கல்யாண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நாளே சாரியை கொடுத்து விட்டு அதை ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி சாரீ டிராப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க. ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், மெஹந்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆள், பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுன்னு வந்துடுறாங்க. இதில் நல்ல சம்பாத்தியம் வேறு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாருமே இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இதில் மெஹந்தி கிளாஸ்லாம் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ₹150 ஆன்லைன் கிளாஸ்லாம் நடக்குது மாதத்துக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நல்ல எக்கச்சக்க லாபம்னே சொல்லிடலாம். ஒரு கைக்கு மெஹந்தி போடுறதுக்கே ₹1000 வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீணாக்காமல் இதை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து மெஹந்தியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருங்க பண்ணுங்கள். இல்லை ஃபேஷியல் பண்ண செய்ய தெரியுமா அதே பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக நம்ம வந்து கற்றுக்கிட்டா கூட போதும். நமக்கு வந்து அறிவு தான் வேணும். அதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே ஈஸியாக பண்ணலாம். இப்போ இருக்கிற எல்லாருமே சாரீ கூட கட்ட தெரியாத அளவுக்கு சாரீ டிராப்பிங், சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்லாம் நடக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேசிக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ஏன்னா இதுக்கு இப்போ ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் மட்டுமே போதுமானது. 5வது கிராஃப்ட்ஸு அண்ட் ஆர்ட் பிஸ்னஸ். ஹேண்ட்மேடில் கேண்டில்ஸ்லாம் செய்வாங்க தெரியுமா? அது ரெசின் ஆர்ட்டு, க்ரீட்டிங் கார்டு, பெயிண்டிங்கு விற்று நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இதில் வேறு இப்போலாம் புதுசாக வர ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எப்படி தெரியுமா? நம்ம வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு முன்னாடியே ஒரு அதாவது இப்போ கிட்கேட் சாக்லேட் வாங்கி, எனக்கு அப்படி தான் ஒருத்தவங்கலாம் கொடுத்தாங்க. கிட்கேட் சாக்லேட் வாங்கி அதில் வந்து அந்த பொண்ணோ பையனோ அந்த பையனோட ஃபோட்டோஸை வந்து போட்டு அந்த சாக்லேட்டில் போட்டு தர்றாங்க. இது வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதாவது டெலிவரி டேட்டுக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டு டெலிவரி அப்போது இந்த சாக்லேட்லாம் இப்போ வாங்கி கொடுக்குறாங்க. நம்மள மாதிரிலாம் அப்போது அதாவது நம்ம குழந்தை பெற்ற நேரத்துலலாம் அந்த ₹5 சாக்லேட் வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. அதே மாதிரி இப்போ கூட ரீசெண்டாக கூடையில் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ரெடி பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? வாட்ஸ்அப்பில் இதில் இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லேயும் நான் பார்த்துருக்கிறேன். அதாவது கூடைக்கு உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல வரவேற்பு, செம்ம ரெஸ்பான்ஸ் அதுக்கு. அதே மாதிரி சாம்பிராணி, வேஸ்ட்டாக போகிற பூக்களெல்லாம் வச்சு அழகாக சாம்பிராணி பண்ணுறாங்க. கலர்ஃபுல் ஹேண்டில்ஸ்லாம் செய்கிறாங்க. கேண்டில்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். சாம்பிராணி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் லோக்கலாக ஷாப்லேயே போய் போடலாம். லோக்கல் ஷாப்லேயே நான் இப்படிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் விற்கிறதோட நீங்கள் ஒரு 50 பைசா கம்மியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. 50 பைசான்றில் ஒரு ₹1 ₹2 கம்மி பண்ணி கொடுங்களேன் மற்றவங்க கொடுக்குறத விட. அதோட உங்களுக்கு அப்போ சரி பரவாயில்லையே, இவங்ககிட்ட வந்து நமக்கு கம்மியாக கிடைக்குது, நம்ம இப்போ இவங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தோணும். அதே மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் எக்ஸிபிஷன் ஏதாவது போட்டாங்கன்னா அங்கே போய் ஸ்டால் போடுங்க. இன்ஸ்டாவில் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருங்க. ஆர்டர் தன்னால் வந்து மலை மாதிரி குமியுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் டியூஷன் கோச்சிங். ஆன்லைன்லாம் டியூஷன் எப்படிமா எடுக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க. நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் போதுங்க. இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பட் குட்டி பசங்க இருக்காங்க, வெளியில் வேலைக்கு போக முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக டியூஷன் எடுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு கூட எடுக்கிறாங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இன்னும் நிறைய அவங்களுக்கு இது ஹிந்தி டியூஷன் இது எல்லாமே இப்போ ஆன்லைன்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு மெயினானது என்னென்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் தான். அந்த பசங்களுக்கு எப்படி வந்து சொல்லி புரிய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லைனா வீட்டிலே கிட்ஸ் ரொம்ப குட்டி பசங்களை தான்ப்பா வச்சுருக்கேன், என்னால் ஆன்லைன் கிளாஸில் எடுக்க முடியலப்பா அப்படிங்கிறவங்க கிட்ஸ் கார்னர் மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிட்ஸ் கார்னர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது பேபி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போவோம் பார்த்தீங்களா? அதையே இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தெருவுலேயே ஒரு அக்கா இது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்க 2லேருந்து 3 வயசு உள்ள பிள்ளைங்களை வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. மாதம் வந்து இவ்வளவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பே பண்ணணும். அவங்க வந்து ஒரு காலையிலேருந்து ஒரு மதியானம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்றணும் நம்மளே. ஏபிசிடி ஆனால் அவனா 1 2 3ன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன ரைம்ஸ் இதெல்லாமே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். நமக்கும் அந்த டைமில் ஒர்க்கு முடித்த மாதிரி ஆயிரும், பிள்ளைங்களும் படித்த மாதிரி ஆயிரும், அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதை ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவாங்க. இதுக்கு தேவையான என்னன்னா Zoom, Google Meet மூலம் காண்டாக்ட் பண்ணலாம். அதாவது ஆன்லைன் கிளாஸுக்கு நான் சொல்கிறேன். கிட்ஸ் கார்னருக்கு வந்து நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். 7வது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான்ப்பா இப்போ எல்லா பக்கமுமே என்ன சொல்கிறது, ரொம்ப வரவேற்புனே சொல்லலாம். நிறைய ரெஸ்பான்ஸு. ஹெர்பல் ஆயிலு, சோப்பு, டிடர்ஜென்ட் பவுட்ரு, கேண்டில்ஸு மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வீட்டிலே செஞ்சு விற்கலாம். லோக்கல் மார்க்கெட்டில் போய் நீங்கள் கேட்கலாம். ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். இன்ஸ்டாவில் டெய்லி ரெகுலராக நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆர்டர் வந்து கிடைக்கும். இது நல்ல வருமானம் வரும்ப்பா.
ஆன்லைனில் ஈஸியாக அது வந்து கிடைக்கிற மாதிரி வைங்க. இல்லை மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட நீங்கள் போட்டு விடலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாதாரண சோப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஹெர்பல் சோப்பு, ஹெர்பல் ஆயிலு இந்த மாதிரி தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி லிக்யூடுமே, டிடர்ஜென்ட் லிக்யூடுமே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி. இது மூலமாக அவங்களுக்கு அதே மாதிரி ஹெர்பல் ஷாம்பு இதெல்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அப்புறம் ஆலோவேரா ஜெல்லு இதெல்லாம் வீடுகளில் ஹோம்மேடாக கிடைக்கும் போதே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து மக்கள்லாம் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. டிப்ஸ் நம்பர் 8 சாக்லேட் மேக்கிங். இதை நானே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். என்னென்னா இது வந்து ஈஸியாக இருக்குது ரொம்ப. நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். பரவாயில்லையே நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்து தலை தூக்கி நிற்கிது. சரி, தலை தூக்கி நிற்கும் போதே நம்ம செஞ்சுட்டா என்ன அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது போல். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு அண்ட் பிளாக் சாக்லேட் இந்த ரெண்டையுமே வாங்கி வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் ரெடி பண்ணிவிட்டு மோட்ஸில் ஊற்றி வச்சுட்டா போதும். ஊற்றி வச்சுட்டு அதை அதுக்கப்புறம் பேக் பண்ணணும். சாக்லேட் ரெடி, அவ்வளோதான். இதுக்காக டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்லாம் வாங்கி வச்சது என்னென்னா ஃப்ரிட்ஜில் வச்சது தான் தப்பாக போச்சு. எங்கள் வீட்டை குட்டி பசங்க எல்லாருமே அதை எடுத்து மேய்ஞ்சி எடுத்துட்டாங்கப்பா. வீட்டில் இப்போ சாக்லேட்டே இல்லாத நிலையில் ஆகிப்போச்சு. ஸோ இனிமேல் தெரியாமல் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்க ரொம்ப சாக்லேட் சாப்பிட்றாங்க, நம்மளோட அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா பாருங்களேன். சாக்லேட் கொடுக்கவும் பயமாக இருக்குது இல்லையா? பட் இந்த பிஸ்னஸ் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும்ப்பா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணும்போது நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு தேவையானது என்னது வேணும்? மோல்டு, வாட்ஸ்அப் குரூப்பு அண்ட் இன்ஸ்டா. எல்லாத்துக்கும் காமனானது வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டா மட்டும்தான். இதுக்கு மோல்டு வாங்கிக்கோங்க. சாக்லேட்டு அதாவது ஒயிட் அண்டு பிளாக்கும் வாங்கிக்கோங்க. இது வந்து ஆன்லைனில் இன்னும் கம்மியாக கிடைக்குது கடைகளை விட. நான் அப்படி தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு கடையில் வாங்கி பார்த்தேன், ரொம்ப கூடாகி போச்சு. இதே வீட்டில் வாங்கினேன், அதாவது மீஷோவில் வாங்கினேன், ரொம்ப கம்மியாக கிடச்சிது. சரி பரவாயில்லடா, இனிமேல் அதில் வாங்கிடலான் இருக்கிறேன். பார்ப்போம். டிப் நம்பர் 9 பிளான் நர்சரி இல்லை கார்டனிங். எப்போ நம்ம ஜோதிகா மேடம் வந்து சிறகுகள் வீசி சுதந்திர ஆசையில் நான் போகிறேன் அப்படின்னு பாட்டு படித்து வந்து தோட்டத்தை ஆரம்பித்தாங்களோ அப்போ எந்திரிச்சிட்டாங்கப்பா இந்த நம்ம பையன்லைங்க எல்லாருமே. என்ன சொல்கிறது, நம்ம தோழிகள் அத்தனை பேருமே கார்டனிங்கில் வந்து ரொம்ப மும்முரமாக இறங்கிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ கத்திரிக்காய் செடியே பாருங்களேன், 3 மாதத்தில் நமக்கு வந்து தழுத்து வந்துடும். நல்லா காயும் காய்ச்சிரும், அறுவடை பண்ணிடலாம். தக்காளி, மிளகாய் எல்லாமே அப்படி தாங்க. சுரைக்காய், பாவைக்காய்லாம் சொல்லவே வேண்டாம், காய்ச்சி மலைமலையாக தொங்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் நிறைய லேடிஸ் வந்து இதில் வந்து ரொம்ப ஆர்வப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்காக நமக்கு வந்து எல்லாமே ஹோம்மேடாக கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரசாயன உரம் எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கடைகளெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் உங்களோட செடிகள் எல்லாத்தையுமே காட்டி இப்படி வந்து கிடைக்கும்னு சொல்லி வாட்ஸ்அப்லையும் இதுலேயும் காட்டி பாருங்கள். நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து வாங்க வருவாங்க. இது வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கத்திரிக்காய் எடுத்து நீங்கள் அதை விதையாக்குனீங்கன்னா அதில் நிறைய விதை வரும். ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு விற்றா கூட நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் நடிகைகளுமே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாமே நேச்சுரலாக வேணும்னு நிறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. உண்மையான ரீசன் அதுதான். நீங்கள் இப்போ பாருங்களேன், ஜோதிகா மேம் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து சீதா மேம்லேருந்து இருக்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச யூடியூப்பில் நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கார்டனிங்கில் இருக்கிற அந்த சீட்ஸு, அதுக்கு தேவையான இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறது, அப்புறம் தண்ணி ஊற்றுறது எல்லாமே அந்த சின்ன பொருள்லாம் வாங்கி விற்றா கூட உங்களுக்கு நல்ல லாபம். ஸோ நீங்களும் இண்டோர் பிளான்ஸு, சீட்ஸு, அப்புறம் கார்டனிங் பொருட்கள் எல்லாமே விற்கலாம். காய்கறி சீட்ஸுக்கு நல்ல மதிப்பு இருக்குப்பா. லாஸ்ட் டிப்புக்கு வந்தாச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதனால தான் லாஸ்ட்டுக்கு வந்து. ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருந்தால் இது ஃபஸ்ட் இடத்துல இருக்குது யூடியூப்பில். சாரீ பிஸ்னஸ் அண்ட் ஃபீடிங் நைட்டிங் தான்ப்பா. ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல பிரபலமான யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் யார்கிட்ட வாங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு ஆன்லைனில் இன்ஸ்டாவில் ஒரு ட்ரெண்டிங் சாரீ ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க 1250 அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவும் தீபாவளியோட. அப்புறம் தீபாவளி கிட்ட வரும்போது 1150 அப்படி சொன்னாங்க. அப்புறம் இதை நாங்கள் வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு ஒரு மேடம் வந்து சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போ கொஞ்ச நாள் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே நாளில் நான் சொல்கிறேங்க, காலையில் ஒரு இன்ஸ்டாவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஐடியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது வந்து நாங்கள் வெறும் 850 ரூபாய்க்கு உங்களுக்காக தரோம், அது ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு மத்தியானம் ஒரு சாயந்தர நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இன்னொரு ஐடியிலேருந்து போடுறாங்க, நான் எங்களுக்கு ஒரு 650 ரூபாயில் இல்லை 750 ரூபாயில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியிலேருந்து போட்டிருக்காங்க. இது வெறும் 650, அது ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எது உண்மையிலே எனக்கு புரியாமல் போச்சு. ஆனால் அதே மாடல் அதே ஸ்டோனு அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 1250 இருந்தது, இப்போ வெறும் 650க்கு வந்து நிற்கிது. என்ன கதைனே புரிய மாட்டேங்குது, எதை வாங்கனே தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து மக்கள் தேடி ஓடி வருவாங்க. செம்ம ரெஸ்பான்ஸ். இதில் ஆன்லைன்லேயும் விற்கலாம், ஆஃப்லைன்லேயும் விற்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?
இப்போ நான் சொன்ன ஐடியா எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நிறைய பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே நம்ம வந்து லேப்டாப்பை தூக்கிட்டு தான் உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம். டாட்டா பாய்மா. வாங்க கமெண்ட்டில் பழகலாம்.